எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு நார்மல் பேக் டு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் இப்போ வந்து ஒரு 5:15 இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பால்லாம் காய்க்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வந்து இங்கே வந்து சிங்கப்பூரில் கிட்ஸுக்கு வந்து லீவ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் வந்து ஜனவரிலே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜனவரி 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நியூ அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு ப்ரைமரி 4 வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பொடி ஊத்தாப்பம். இந்த வந்து நல்லா வந்து மாவை வந்து சின்ன சின்னதாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம இட்லி பொடி போட்டு நல்லா கீ போட்டு பரட்டி கொடுக்க போகிறேன். அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதிலே வந்து நீங்கள் இட்லி மாதிரியும் செய்யலாம். ஆனால் இட்லி வந்து பெருசாக வந்து அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் வந்து நம்ம தோசையிலே வந்து சின்ன சின்னதாக ஊற்றி கொடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சேர்த்து நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்ச தோசையை போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யும்போது அந்த தோசையோட அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வந்தப்புறம் நம்ம வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். ஸோ லன்ச்சு வந்து பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சீரியல் வந்து வச்சு கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கூல் பஸ் டைமும் வந்துருச்சு. ஸோ 6:15 இருக்கும். ஸோ போய் நான் வந்து கீழே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த தடவை வந்து பொங்கல் வந்து ரொம்ப கலர் பொடிலாம் போடல. நார்மலாக அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணியே வந்து கோலம் போட்டுக்கிட்டேன். ஈவினிங்கே வந்து கோலம் போட்டாச்சு. நானும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ முதல் வேலையே பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தான். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து ரெண்டையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நேற்று வீடு ஃபுல்லாக பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி எடுத்து வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாமி படத்துக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லா வந்து பூவெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் வந்து இனி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே ஒரு புது பாத்திரம் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து இன்னும் எதுவுமே குக் பண்ணல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பானை ஷேப்லேயே இருக்கும், நான்ஸ்டிக். ஸோ இதையே நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு அந்த பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் லஞ்சும் வந்து கூடவே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து லஞ்சுக்கும் சேர்த்தே வந்து 2 வேலையும் முடிச்சிடணும். ஸோ இதில் வந்து சும்மா கொஞ்சமாக வந்து கீ சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த கீயில் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ்ட் பண்ணும்போது அந்த பருப்போட வாசனை வந்து நல்லா வந்து ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பாக்கி ஃபுல்லாகவே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குக்கரில் வைக்காமல் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து அதுங்களும் நம்ம சமைச்சே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அரிசி வேக போட்டப்புறம் அப்புறம் வந்து வெல்லத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தேவையான வெல்லத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி எடுத்து வச்சாத்து. இது வந்து மொச்சப்பயிறு. இது வந்து சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 கிலோ மொச்சப்பயிறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அந்த கணக்குக்கு தான் வரும். நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கியிருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அந்த மொச்சப்பயிரை வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு.
இன்றைக்கி குழம்பு பார்த்தீங்கன்னா வதக்கி தான் அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வெங்காயம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடி சேர்க்கறதுனால நான் வதக்கும் போது சேர்க்கலை. இதில் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கலும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற வெல்லத்தையும் நான் சேர்த்துட்றேன். வெல்லம் சேர்த்துட்டு கடைசியாக தான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தேன். நல்லா வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேகட்டும். அந்த வெங்காயம் வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம வந்து பொங்கலையும் நம்ம தாளித்து வந்து நெய்யில் வந்து தாளித்து வந்து கொட்டிடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு அப்புறம் வந்து இந்த காய்ந்த திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் அதையும் போட்டு நெய்யிலே நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து நிறைய வந்து வெரைட்டி இருக்கும். நம்ம வந்து டேட்ஸ் சேர்க்கலாம், அப்புறம் வந்து தேங்காய் இருந்தால் அதையும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்க்கலாம். ஸோ நான் அதெல்லாம் சேர்க்கலை. நான் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மஸ் பழம் இதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து சாமி ரூமில் கொண்டு போய் வச்சுட்டேன். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து அதை நல்லா வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையெல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி இல்லாட்டி நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. மொச்சப்பயிறு வந்து நாங்கள் நைட்டே வந்து உரித்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் அதை லேசாக வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட இந்த மசாலாவையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம குக்கர்லலாம் வைக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து பயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான பயிர்னால உங்களுக்கு சீக்கிரமாகவே நார்மலாக அடுப்பில் வச்சு வேக வச்சாலே வெந்துடும். நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி குழம்பு கொதிக்கிற சமயத்தில் நான் வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வெண்டைக்காவைக்கும் பொரியலுக்கு கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெண்டைக்காவை போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணிடலாம். இதில் வந்து வெங்காயம் சேர்க்கலாம். எனக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சு சேர்க்க வந்து டைம் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப குயிக்காக முடிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து வெறும் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வந்து வெண்டைக்காவையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பயிர் வெந்த பிறகு கடைசியாக வந்து கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு மொச்சப்பயிறு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கும் சரி இட்லி தோசைக்கும் வந்து சூப்பராக சப்பாத்திக்குமே நல்லா இருக்கும். இது வந்து சமையலும் முடிச்சாச்சு. இது சாமி ரூம்லையும் பூ படம்லாம் வச்சுட்டு கரும்பு எல்லாமே வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு.